பரிதாரத்தை பூசிக்கொள்ள என்ன ஆணவம், என்ன அகம்பாவம் உங்களுக்கு? நான் யார்? இந்நாட்டின் இளவரசி. என்னோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? ஆசையா? இதே வார்த்தை வேறு யாராவது பேசுறாங்க, நான் கழுத்து வச்சு அறுத்திருப்பேன். அப்படியா? இந்நாட்டின் தளபதி ஆட்சின்னு பொறுமையா இருக்கிறேன். ஓஹோ, ஆமா. ஆஹா, உங்க ஆசையை மாத்திக்கீங்க, உங்க எண்ணத்தை மாத்திக்கீங்க. வீர விட்டால விடுவே, ஆனால் உன்னை விட மாட்டேன். அப்படியா? ஆமா. மலரே, என்ன நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். அடடா, உன்னுடைய அழகுதானி என்ன அறிமுகப்படுத்தி விட்டது. ஜாதியின் நாட்டின் முதல் ஜாதி பதவி. பெண்கள் வகையில 4 ஜாதி பெண்கள் உண்டு. முதல் ஜாதி பெண் யார் தெரியுமா? முதல் இரவு அன்று கட்டிய கணவனுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காக பால் சொம்பு எடுத்துன்னு போக சொல்லுவே. எப்படி வளவளவளான்னு உடம்பெல்லாம் உதிர் எடுத்துன்னு போகலாம். கணவனுக்கே இன்பத்தை கொடுக்கறதுக்காக அப்படியே அப்படி உடம்பெல்லாம் உதிர் எடுத்துன்னு போவான். அவதான் முதல் ஜாதி பெண். இரண்டாவது ஜாதி பெண் கட்டிய கணவனை தவற மாட்டான். ஒருவனை மனதால் நினைக்காமல் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவனையே கதின்னு சொல்லி அவங்கிட்ட அடிபட்டு உதப்பட்டு காலமெல்லாம் காலடியில் விழுந்து குடும்பம் நடத்தினாலே அவதான் இரண்டாவது ஜாதி பெண். மூன்றாவது ஜாதி பெண் கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு பின்னாடியோ 2 கா வச்சுக்கிறாளே. காரணம் தெரியல, சொல்லுங்க. கணவன் காதலன், காதலன் கணவன். இந்த 2 பேர்கிட்ட அவன் அடிபட்டு உதப்பட்டு குடும்பம் நடத்தினாலோ அவன் 3வது ஜாதி பெண். 4வது ஜாதி பெண் யார் தெரியுமா? யார்? பைபஸ் ரோட்ல இருக்கிற புளிய மரத்தெல்லாம் யார் வெட்டி எடுக்கிறாங்க தெரியுமா? பஸ் போற வழி மறைக்குது. தெரிஞ்சுங்க, சிரிக்கிறாங்க. இப்ப அனுபவம். பெண்களுக்கு எப்படிங்க தெரியும்? எவ இரவு 12 மணிக்கு புளியா மரத்தாண்டு ஒட்டு கட்டுறாளோ அவதான் 4வது ஜாதி. அந்த 4வது ஜாதியில் உள்ள சேர்க்கவில்லை, முதல் ஜாதி பெண்ணிலே சேர்க்கிறேன். கட்டிய கணவனுக்கு முதல் அளவு இன்பத்தை கொடுக்க அச்சப்பட்டு நாணப்பட்டு தன்னுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் கூன் குறையி போகின்றாளே, அந்த ஜாதி பெண்ணிலே சேர்க்கிறேன். ஜாதியின் 4 முதல் ஜாதி 17 மாதுடவரத்தின மாலையிடம் பெண் பெருமாள் மதனை கலைவாணி மதன சுரதானி மதன ரதி கேடி மதன சுப கல்யாணி காமகுரு வீடம் காம கொழு கூடம் காம கிரீடம் இன்ப காம கடலோடம் மாமுனிவர் வேத அங்கம் மாமுனிவர் அந்த ரங்கம் மாமுனிவர் ஓதும் சங்கம் மாமுனிவர் பிராணலிங்கம் தெய்வரதி தேவி தெய்வகுண பாவி தெய்வ செங்காவி தெய்வமலை சஞ்சீவி. அந்த சஞ்சீவை மூடிக்கு விட பேர் அடைக்கப்படுத்தவள் நீ காத்தோம், நான் இரும்பு. நம்ம 2 பேரும் வாழ்க்கையில ஒன்ன 10 பேர் வந்து பிடிச்சா கூட அப்படியே ஒட்டி கொடுக்கும். தளபதியாரே, பலர் அள்ளி வீச மற்ப காசுக்காக பள்ளியறையில் படுத்துள்ளும் பகல் ராணி நான் கிடையாது. கொக்கரிக்கும் கொல்லிக்கட்டி அள்ளி பறிக்கும் மற்பனே வேண்டாம் இந்த அல்ப புத்தி. என் தாய் தந்தை கிட்ட சொன்னேன், உன் ஃப்ரெண்டு பல தட்டிடுவாங்க. அல்ப புத்தி பெரியவளா இருக்க முடியாது. இவ்வளவு நேரம் நான் ஒரு இளவரசியா பேசிருந்தேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் தொடப்ப கட்டி எடுத்துக்கிட்டு அனுப்பினா பையா. தொடப்ப கட்டி அம்மா உதவாங்கிறோம் அவன் தான் நல்லவன். நாங்கெல்லாம் பல பேர் இடத்துல அடிப்பட்டு உதப்பட்டு தள்ளி இப்படி ஏறோம். நாங்க யோ, நீ என்னதான் சொன்னாலும் சரி, உன்னுடைய ஆசைக்கு என்னால எனக்கு கண்ணால் அமைக்கிறீங்க செம்ம கட்டையா. உனக்கும் எனக்கும் கண்ணால் அமைக்கிறீங்க செம்ம கட்டையா. முடியாது, இருக்கட்டும் அம்மா, முடியாது. ஆரி சாப்பாடு பாடி அல்ல முடியாது. ஒரே ஒரு முத்தம் தானே கொடுத்தா கட்டா போயிடுவேன். தளபதியாரே, என்ன நெட்டிடி உனக்கு. தளபதியாரே, என்னங்க தொடப்பு கட்டல பொத்த மரத்துல இதுல எல்லாம் பொண்ணா பிறந்து அடிப்பிய
அச்சம், நானும், மதம், பயிர்ப்பு இந்த 4 குணம் இருந்தா பொம்பளை வீட்டுல அடங்கி கிடப்பான். அடங்கா பிடாரி யாரு? அடிப்பட்டு சாவா. நானா? அரவணைக்க கூப்பிடுகிறேன். ஓடி வந்த அத்தான மார்மலை உன்னுடைய அரவணைப்பு எனக்கு வேண்டாம். இல்லைன்னு வச்சுக்க குமுறதான். என்னத்துக்கு? ஒத்தே இதோ பாருங்க, அடி பொறுமையா இருக்கிறேன் நானு. என் தாய் தந்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது உங்க தளபதி தூக்கிடுவாங்க. என்னுடைய தாய் தந்தை நினைச்சிருக்கிறியா? உன்னுடைய தாய் தந்தை யாருக்குமே தெரியாம அந்த இருட்டறையிலே இருவரையும் போல என் தாய் தந்தை உனக்கு என்னடா துரோகம் செய்தாய்? செயலை செய்தாய். எந்த கலிங்க நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்தவன் மனைவியை நேற்று வந்தவன் தட்டி சென்ற கதையாக மாற்றிவிட்டான் உன்னுடைய தந்தை. தன் மகன் வளர்ந்து படித்துவிட்டு நாடு வந்தவுடனே அவளுக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை முடிசூட்டு விழா ஏற்பாடு செய்தானே. என்ன ஒரு வார்த்தை கேட்டானா? தளபதி என்ற முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டானா? கேட்காமலே தன் குடும்பம், தன்னுடைய இருப்பிடம், நீங்க மட்டும் நல்லா இருக்கணும், நாங்கெல்லாம் கெட்டு போனோமா? நாங்கெல்லாம் கெட்டு போன மாதிரியே கொண்டு வந்த நாளைக்கு எதுக்காக நாடு? நாடு. ஆமா, அதனாலதான் என்னை மீறி மணிமுடி சூட்ட துணிந்தானே, அதற்காக தான் உன் தாய் தந்தை கொலை செய்ய கிடையாது. போய் சொல்றேன். பைத்தியக்காரி உங்க அண்ணன் கதை தெரியாதா? உங்க அண்ணன் கதை தெரியாதா? என்ன என் அண்ணன் என்ன செஞ்சா? அவன் ஒரு குடிகாரனா? அவனை குடிக்க வைத்தது யார் தெரியுமா? யார்? இந்த நல்லவன். குடிக்க வைத்து திசமாற படி அனுப்பி கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். கல்யாணம் அந்த பொண்ணை கெடுக்க வச்சது யாரு? அடியே நான் தாண்டி. அப்படின்னா நாளை என்னை கட்டி எடுத்து ஒரு முத்தம் தர முடியாது. முடியாது. முத்தம் தர என்றால் இறகத்தனமா தராது. அதே போன்று அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகராது, அம்மி உடையும். அதே போன்று காதலில் 3 வகை உண்டு. 1 சந்தோஷ காதல், 2 சாகாச காதல். சந்தோஷமா கூப்பிட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டேன், சவகாசமா வெற்றி கொடுத்தேன், அதற்கு மறுப்பை. 3வது பலாத்காரம். விரும்பாத பொருளையும் பொண்ணையும் சரி, விருப்பப்பட்ட பொருளையும் சரி, நான் எடுக்கிறது தான் பழக்கம். என்னுடைய பலாத்காரத்தினால் இப்பொழுது இதே இடத்திலே உன்னை கட்டிவிட்டு அன்று பார்த்தே தெரியலையா நீதிமன்றத்திலே? சிவம் பூஜை கரடி வந்த கதையா வந்துட்டானப்பா. யார்வானே தம்பி? என்ன பார்க்கல நீ? பார்த்தது இல்லையா? கல்யாணத்துல கதிரவன் தங்கச்சி நான் தான். இட்டாந்து என்ன இட்டாந்து? என்னடா சிரிக்கிற? பொருத்தமான வேலை செய்துறான். ஏன் சும்மானா இளவரசன் தங்கச்சி கெடுத்து விட்டானு முடிசூட்டி விழாவை நிறுத்தி உன் தங்கச்சி கெட்டு உன் தங்கச்சி கொண்டாந்த பரிதாபமா கெடுத்தது உண்மைதான்டா. நடிச்சு உன் தங்கச்சி ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி கதிரவா, என்ன அது போக்கட்டாது குடும்ப விஷயம். ஆமா, இங்கே வந்தேன். ஆபத்து ஆபத்து என்று அவையை குளிக்கிட்டது ஓடி வந்தேன். அவ யார் தெரியுமா? யார் இது? என்னுடைய காதலி. காதலியா? வருங்கால என் மனைவி. மனைவியா? ஐயா, பார்த்தாத முன்பு என்னை கட்டிப்பிடிக்காதீங்க மாமா அப்படின்னு ஓடி வந்தா. பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன நீ அப்பனா இருப்பா பொண்ணா இருப்பால? போய் புழுறா. ஏய் சொல்லாம சொல்ல மேவா சொல்லுமா ஐயா. வேண்டாம். வர வர உங்களுக்கு பாசமே இருக்க உருவத்தை மாட்டேங்குது. பார்த்தா அப்படி தெரியலப்பா. எனக்கு எவ்வளவு உள்ள பாசங்க தெரியுமா? உள் பாசமே உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது.
அந்த உள் பாசம் இருந்தாக்கா எந்த பொம்பளையும் எந்த ஆம்பளையும் விட மாட்டான். மேலுக்கு நடிப்பாங்க, உள்ளுக்குள்ளே பாசம் அதிகம். இத பாருங்க, அவனை நிஜமா அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டவனை பத்தி நீ சும்மாரு. டேய் கதிரவா, கட்டிங்க போறவன் நான் அங்க நிக்கிறேன், அவனோட உன்னை தொட வர. டேய் கூட்டி கொடுத்தோனே போடா, உங்க அது எனக்கு தெரியாது. கூட்டி கொடுத்தன? ஆமா. ஓய் கூட்டியாடா கூட்டா. ஏய் எப்படியா போய் உன்னால வரதுடா, போடா உள்ள. அனைத்துமா சொல்லிட்டான் கதிரவா, காவல்காரன் சொல்லிட்டான். கதிரவா, இவள் என் காதலி, நாளை உனக்கு மனைவியா கூட ஆகலாம். ஆனா என் காதலி உனக்கு மனைவி ஆக முடியாது. ஓஹோ. ஆனால் உன்னுடைய காதலி அதனால மனைவி ஆகலாம். அதனால இவ எனக்கு காதலி மனைவி, அவளை விட்டுட்டு போ. யாரு போ? வந்த வழியை பார்த்து நீ போடா. நான் போனோமா? ஆமா. சொல்லாம என்னத்த சொல்றது? மைக்கண்ணியா, எல்லாம் உன்னால வர தெரியும். என்னத்துக்கு? போடா. அறியாதவன், வயசானவன், படாத இடத்துல போட்டா நமக்கு என்ன வருது? சரிப்பா, தொட்டிக்கணும் வரவனுங்கெல்லாம் வில்லனுங்க. எங்களாண்டு கொண்டு போய் டைஸா பேசி மோடி ஏற்றி வரவனுங்க கதாநாயகன். போடா. வந்துட்டா. உலகம் யாரை நம்புதப்பா? ஏய் பலரே, நீ எனக்கு கிடைக்கல, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். சிரிக்க சிரிக்க எவன் பேசுறான்னு அவன் வார்த்தை கேட்காது. யாரு உனக்கு அழுதுகிட்டே அறிவுரை சொல்றாங்களா அவங்க வார்த்தை கேளு. அந்த அறிவுரைப்பெல்லாம் எடுபடாது. போடா. கடைசி வரையில் உன்னை டேய் எடுப்படாதுன்னு சொல்லாதே. அண்ணம்பள்ளியா மடவாயில வெட்டி போட்டான் சித்தப்பங்காரன். சாகும் போது நிலவே சாட்சின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு செத்து போச்சு. 30 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் பட்ட பகல் நிலவு உக்காந்து கட்டில் போட்டு 30 வருஷத்துக்கு பிறகு மனைவி பக்கத்துல சோறு போட்டிருந்தாள். அவ என்னங்க திடீர்னு நிலவு பார்த்து சிரிக்கிறீங்க? அதுல ஒன்றும் இல்லடி, உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. பல முறை கேட்டான். ஒன்றும் இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணம்பிள்ளை வெட்டி மடவாயில போச்சு விட்டேன். அவன் சாவ நேரத்தில் உயிர் விடுற நேரத்தில் நிலவே சாட்சின்னு சொல்லிட்டு செத்தான். 30 வருஷம் ஆச்சு நிலவு சாட்சி சொல்லிச்சா அப்படின்னு. இவ்வளவுதானா அப்படின்னு அவன் அமைதி ஆயிட்டான். ஒரு நாள் கணவன் மனைக்குள்ள சண்டை வந்தது. அடிக்கிறதுக்கு எட்டாம் பாரு, ஐயோ ஒடியாக அண்ணம்பிள்ளைய மடவாயில வெட்டி போட்ட மாரி என்ன வெட்டுறதுக்கு வரான்ட்டான். நிலவு சாட்சி சொல்லிச்சா இல்லையா? கண்டிப்பா உண்மை என்னைக்கு இருந்தாலும் வரும். அழுது அழுது யார் சொல்றாங்களோ அவங்க அறிவுரை கேளு. உனக்கு உயிரா இருந்து உன்னை காப்பாத்துவாங்க. இடையில தரகிற வேலை செய்யறவங்களெல்லாம் நம்பாதே. தரகு பையன் சிரிக்கு சிரிக்கு சொல்றானே, அதானே இப்ப நல்லா இருக்குது. அப்படியா? ஆமா. கண் பார்வைக்கு காகிதப்பூ கண்ணை மறைக்கும். ஓடா வச்சா தம்பி, மறைக்கும் போது மறைக்கட்டும். ஏதோ குட்டு வச்சு ஓடா பார்த்து சொல்லிக்கிறா. அப்பதான் எனக்கு எமனே யார் தெரியுமா? என் தம்பி புள்ளதான். உன் தம்பி மகனாவ இவன் மன்ற தப்பே இவனை ஆட்டி படிக்குது பாரு. அதானே சொல்லு. ஆமா. ஏமா இப்படி தனியா வரலாமா பெண்கள்? நானே வரவில்லை. மாமாவா? வணக்கம் மாமா. என்ன முன்ன பின்ன பார்த்ததில்ல, என்ன மாமான்ற? ஐயோ நீங்களே வரல, இன்னும் என் கருப்பு பறி போயிருக்கோம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆமா. தனியா வரலாமா? இல்லங்க. சரி வந்தேன். படிப்பு முடிச்சிட்டு வந்தேன். ஓ இப்பதான் வருதா? வரவேற்புக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போது தளபதியார் வந்தார். அவர் தவறான எண்ணத்தோடு என்னிடத்தில் தவறா பழகிறார். நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க. நீங்க வரலனா இந்நேரம் அவன் வாழ்க்கையை எடுத்திருப்பான். காப்பாற்றி விட்டேன். நல்லது, நான் போயிட்டு வரேன். மாமா எங்க போறீங்க? மாமாவா? ஆமா. எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலையா? வாங்க இங்க. ஆமா, எங்க அண்ணி காவியா இருக்கிறாங்களே. ஆமா. அவங்க அண்ணா தானே நீங்க? ஓ ஆமா. நான் யார் தெரியலையா? தெரியலையே. தெரியல? நான் எப்ப பார்த்தேன் உன்னை? ஐயோ என் பேரு மலருங்க. மலரு நான் பார்த்தது இல்லையே. உங்க மச்சானுக்கு தங்கச்சி நானு. அப்படியா? ஆமா. நான் இதுவரையில பார்த்தது இல்லம்மா. இல்ல நான் பாத்திருக்கேன் உங்களை. நீ பாத்திருக்கலாம். கல்யாண மேடையில பார்த்தேன் நானு. ஓ அதானே. ஆமாங்க. நீ பாத்திருக்கலாம், நான் பார்க்கல. சரிங்க மாமா. நான் போயிட்டு வரமா? மாமா எங்க போறீங்க என்ன தனியா விட்டுட்டு? இல்ல என் தங்கச்சி பார்க்கணும். என் தங்கச்சி எப்படி இருக்கறாளோ? அடடே. அவளுக்கு சேர வேண்டிய சிறுவரிசெல்லாம் கொண்டு வந்திருக்க. தாய் விட்டு சேர்த்தனமா, அதனால என் தங்கச்சி பார்த்து கொடுக்கணும். நான் போயிட்டு வரமா? என்னங்க பொறுமையா ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் கொடுக்கலாம். சேர்ந்து? ஆமா. சரி இருவருமே போலாம் வா. ஏங்க இங்க வாங்கல. என்ன? எனக்கு சுத்தி வளைச்சு எல்லாம் பேச தெரியாது. நீ சுத்தாதமா, நேரா வா. மாமா நான் உங்களை எல்லாம் காதலிக்கிறேன்.
அபச்சாரம் அபச்சாரம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா. ஏமாமா நான் யாரு, நீ யாரு? நானும் ஒரு ஏழை, ஆ, நீ பணக்கார மக. ஆ. உனக்கு எனக்கும் ஒத்துட்டு வருமா? என்ன ஏழை பணக்காரனே, இரு மனசு ஒரு மனசாக விட்டது. ஆமாங்க, அப்படியா? உங்களோட சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என் மனமாகப்பட்டு துடிக்கிறதுங்க. நான் வேணான்னு சொல்றேன். ஏன் வேணும்னு சொல்றீங்க? என் உங்க தங்கச்சி எங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? அது போதும். ஆ? என் தங்கச்சி நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுமா? அப்படி இருந்தா உறவு விட்டு போயிடும். பெண்ணே, நாம கல்யாணம் பண்ணிக்கலாங்க. பெண்ணை கொடுக்கணும், ஆ, பெண்ணை எடுக்க கூடாது. அப்படியா? அங்கதாங்க இது ஆபத்து. இல்லங்க, என்ன? உங்க மீது எனக்கு ஆசை வந்துருச்சு. உங்களை வாழ்ந்தா உங்களோட வாழணும்னு நினைக்கிறேன். வேண்டாமா? இந்த செய்தி உடைய தந்தைக்கு தெரிந்தால் எனக்கு தானே ஆபத்து நேரும். என் தாய் தந்தைக்கு தெரியாது. ஏனென்றால் என் தாய் தந்தை இறந்து விட்டார்கள். இறந்து விட்டார்களா? ஆமா. இந்த செய்தி எனக்கு சொல்லவே இல்லையாமா? உங்களுக்கு சொல்லவில்லையா? நான் யாரு? நான் சம்மதி தானே. ஆமா. எனக்கு தெரியாமலே எப்படி? எனக்கு தெரியாதுங்க. என் தாய் தந்தை இல்லை, என்னுடைய அண்ணனும் கிடையாது. இருப்பது நான் மட்டும்தான். எனக்கு துணையாக நீங்க இருக்க வேண்டும், உங்களுக்கு துணையாக நான் இருக்க வேண்டும். இருவரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாங்க. நான் வேணான்னு சொல்றேன். வேணான்றீங்களா? என் வார்த்தை கேளு. நான் விட மாட்டேங்க. ராக்கோடி கோவையில